வணக்கம் மக்களே. முன்னொரு காலத்தில் நட்சத்திர மண்டலத்தில் 2 சின்ன வெள்ளை நட்சத்திரங்கள் இருந்துச்சு. அவை திசட்டா அப்புறம் வெள்ளைக்குள்ளன். அதில் அந்த வெள்ளைக்குள்ளனுக்கு திசட்டா ரொம்ப சிறந்த தோழியாக இருந்தது. 2 பேரும் இணை பிரியாத நண்பர்களாக எங்கே போனாலும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. ஒரு நாள் திசட்டா திடுதிப்புன்னு பெரிய நட்சத்திரமாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஒளி சிந்துற அதோட அழகை பார்த்து அப்படியே கண்ணை பறிக்குது அதோட வெளிச்சம். அதை பார்த்து பிற நட்சத்திரங்கள்லாம், அடடே நீ தான் உலக அழகி, இது ஒரு பிரபஞ்ச அதிசயம் அப்படின்னு ரொம்ப வாய்க்கு வந்தபடியெல்லாம் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் காது குளிர கேட்ட திசட்டாவுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருமாப்பும் அடைஞ்சு போச்சு. அதோட ஒளிக்கதிர்கள் பிரகாசத்தில் தன்னோட நண்பன் வெள்ளைக்குள்ளனுடைய ஒளி ரொம்ப மங்கிருச்சு. ஆனாலும் தன்னோட தோழியை நேசித்து எல்லாரும் புகழ்கிறத கேட்டு வெள்ளைக்குள்ளனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் திசட்டாவோ தன்னோட நண்பன் வெள்ளைக்குள்ளன் இருந்த திசை பக்கமே திரும்பி பார்க்கல. பெரிய பெரிய அழகிய நட்சத்திரங்களோட மட்டுமே அது ரொம்ப உறவு கொண்டாடிச்சு. தான் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாலேயே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த வெள்ளைக்குள்ளனோட செயலை பார்த்து ரொம்ப முகசுழிக்க ஆரம்பிச்சிருச்சு திசட்டா. இப்படியே இந்த நிலைமை ரொம்ப காலம் நீடிச்சது. ஆனால் பாருங்க, மலர்களைப் போல நட்சத்திரங்களும் ஒளி வீசி பிரகாசித்து மங்கிவிடக்கூடியது தான். இந்த அழகிய நட்சத்திரம் ஒளி குன்றி மங்குற காலமும் வந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக திசட்டா உருவம் சிதைஞ்சு களை இழந்து போச்சு. யார் இது அப்படின்னு தன்னை புகழ்ந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கண்டுக்காம அலட்சியத்தோட கர்வத்தோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மங்கி போன ஒரு சிறிய நட்சத்திரத்தோட நட்புறவு வச்சுக்கிறதுக்கு அங்கே யாருக்குமே விருப்பம் இல்லை. ஓ, என்ன இது, நான் தன்னந்தனியாயிட்டனே, என்னோட நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே, நட்சத்திரங்களோட நட்பெல்லாம் இவ்வளவு நிலையற்றதாக இருக்கா அப்படின்னு இந்த முன்னாள் உலக அழகி திசட்டா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, வேதனை அடைஞ்சிச்சு. அப்போ தான் ஒரு குரல் கேட்குது. திசட்டா, என் தோழி, நீ தன்னந்தனி ஆள் இல்லை, நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன்னோட அந்த பிரகாசமான ஒளியை அல்ல, எல்லா நேரமும் எல்லா காலமும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற அந்த குரல் ரொம்ப மெல்லியதாக பக்கத்தில் ஒலித்தது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி இந்த திசட்டா திரும்பி பார்த்தது. தான் ஒளி வீசி அழகோடு இருந்த காலத்தில் தன் மீது காட்டிய அதே நேச உணர்வோட தன்னுடைய நண்பன் தோழன் வெள்ளைக்குள்ளன் இப்போவும் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறத திசட்டா கண்டு ரொம்ப மகிழ்ந்து போனது. இப்படித்தான் நட்சத்திரங்கள் ஒளி மங்கலாம், ஆனால் உண்மையான நட்புறவு ஒளி மங்கிறதில்லை. மனிதர்கள்லையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் தொடர்ந்து வர்றவங்க தான் சிறந்த நண்பர்களாக இருக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.